ஜெப வேளையும் கர்த்தர் கிருபையாய் காண செய்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய ஜெப குறிப்புக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் மறுபடியும் என்னை அந்த யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துக்கு நேராகவே என்னை திருப்பினார். எனக்கு திரும்ப திரும்ப அந்த யோவேல் ஒரு புதிய புஸ்தகமாக தேவன் இந்த நாட்களிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமும் ஒரு தாகமும் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் உண்டாக்கினார். இந்த புஸ்தகத்தை நான் வாசித்த பொழுது நம்ம வாசித்துட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னது போல யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சபையை கூட்டி பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழும்படியாக அவர் சொன்ன பொழுது அப்படி செய்வார்களானால் நான் முதல் நாளிலே சொன்னேன் 15 ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கின்றன என்று நான் சொன்னேன். நான் சாதாரணமாக அதை சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை திரும்ப அதிலே ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமாக உங்கள் மேல் என்ன ஆசீர்வாதத்தை நான் வர்ஷிக்க பண்ணணும், உங்கள் மேல் என்ன ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நீங்கள் பரிசுத்த சபையை கூட்டி வரவழைத்து நீங்கள் செய்வீர்களானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பொதுவாக நாம் அறிந்து கொள்ளுகிறதை காட்டிலும் தேவனுக்கு முன்பதாக நாம் சபையாக கூடி பரிசுத்த உபவாச நாட்களை நியமித்து அவருடைய சமூகத்திலே நாம் விழுகிற வேளையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதில் என்னை தியானிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கிறதை நான் பார்த்தேன். அந்த 18ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார் அல்லது விடுதலையாக்குவார். அவங்க என்ன நிலைமையில இருந்து கதறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரஜாதிகளுக்குள்ளே ஒரு பெரிய நிந்தை அனுபவித்தவர்களாக தேவனால் கைவிடப்பட்டு விட்டோம் என்று பிரஜாதிகள் கூட கண்டுக்கிட்டாங்க. உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லக்கூடிய பரிதாப நிலையிலே அவர்கள் இருக்கிறார். உங்கள் தேவன் எங்கே? அங்கே பிரஜாதிகள் அவர்களை நிந்திக்கும் நிந்தைக்கு ஒப்புக்கொடாதிரும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு நான் தேசத்தை கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிற வேளையில் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தம்முடைய ஜனத்தை நோக்கி 19ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். நான் நீங்கள் அழுகிற வேளையில் நீங்கள் வந்து பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே கதறுகிற வேளையில்
கர்த்தர் மறுமொழி கொடுத்து கர்த்தரே பேசுகிறார், யாரையும் சொல்லலை. கர்த்தரே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் திருப்தி ஆவீர்கள். நமக்கு தானியம் திராட்சரசம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஜெபத்துக்கு பதிலளித்து, இனி நீங்கள் நிந்தையாய் இராதபடி நான் உங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் தருவேன் அப்படின்னு சொல். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த தானியமும் திராட்சரசமும் 3 ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதற்கு முன்பதாக என்னுடைய உள்ளத்தை ரொம்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் கதறப்பண்ணன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தானியத்தை வயலில் விளைவிக்கிறதுக்கு முன்பதாக தானியத்தையும் திராட்சரசத்தையும் நான் தருவேன், நான் விளைவிப்பேன் சொல்றதுக்கு முன்னால அந்த தானியமும் திராட்சரசமும் அல்லது அந்த தானியம் விளைகிற நிலத்தில் ஆண்டவர் முதலாவது கிரியை செய்ய விரும்புகிறார். நம்ம தான் நிலம். நமக்கு தானியமும் திராட்சரசமும் கொடுத்து ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற முன்பதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். உடனே ஜெபிச்ச உடனே, கண்ணீர் வடித்த உடனே, கதர்ன உடனே நாளைக்கே தானியமும் திராட்சரசமும் நம்முடைய பாத்திரத்தில் வந்து நிறைஞ்சிட போகிறது. பட் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ தானியத்தை விளைய பண்ணுவார் என்று சொன்னால், நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம். தயவு செய்து 9வது வசனத்தை, தேவரீர் பூமியை விசாரித்து, நான் சொல்றேன், நான் வாசிக்கிறேன். முதலாவது, தேவரீர் பூமியை விசாரித்து. இரண்டாவது, அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். எதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர்? நீர் பாய்ச்சுகிறதுக்கு முன்பதாக அங்கே ஒரு காரியம் நடக்குது, விசாரணை நடக்குது. நான் அந்த பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர். இரண்டாவது, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறீர். அந்த பூமியை என்ன வாக்குறார்னா, பூமியை செழிப்பாக்குறார். ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறார், ரெண்டாவது நீர் பாய்ச்சுகிறார், மூன்றாவது செழிப்பாக்குகிறார், நாலாவது அந்த நிலத்தை திருத்துகிறார். அந்த நிலத்தை இப்படி நீர் அதை திருத்தி அதுக்கப்புறம் தான் என்ன விளையுது? தானியம் விளையுது. அப்ப தானியம் விளைவிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நிலத்து மேல என்ன செய்யறாருன்னா, ஒரு விசாரணையை தேவன் நடத்துகிறார். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம தேவன் யாரு? விசாரிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்முடைய தேவன் விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொன்னார்.
நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியும். ஆனால் எனக்கு இந்த காலையில் அவர் அந்த வசனம் தந்த போது நான் ஒன்று விசாரிப்பேன்னு சொல்கிற வந்து நீதி விசாரிக்கிறது இல்லை, குற்றத்தை விசாரிக்கிறது இல்லை, குறைய விசாரிக்கிறது இல்லை. எனக்கு உண்மையாக இன்றைக்கு நான் எத்தனையோ முறை நான் நேரத்தை வாசித்திருக்கேன், நான் தியானிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உட்காந்து கண்ண மூடி யோசித்து பாருங்க, கர்த்தர் வேதத்தில் எங்கேயாலும் விசாரிச்சிருக்காரா? யாரை ஆகிலும் ஆண்டவர் வேதத்தில் விசாரிச்சிருக்காரா? சொல்லுங்க. நீங்கள் 4-5 சந்தர்ப்பங்களை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து நேரடியாக ஜனங்களை விசாரித்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லாமே ஒரு துக்ககரமான ஒரு சம்பவத்தில் தான், ஏறக்குறைய கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் வந்து விசாரிச்சிருக்கார். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகாரை கூப்பிட்டு எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், ஃபர்ஸ்ட் விசார். அவள் எந்த நிலைமையில போறா வச்சுக்கோங்க. ஒன்றும் அந்த வீட்டை விட்டு அவள் ஓடி போகிறாள். நீங்கள் ஆதியாகமம் தயவு செய்து 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 8ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராளுடைய அடிமை பெண்ணு ஆகாருன்னு தெரிஞ்சவருக்கு எங்கேருந்து வர்றான்னு தெரியாத அவருக்கு, நீ யாருமான்னு கேட்கல, உன் கோத்திரமே என்னன்னு தெரியும். சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே. அப்ப சாராயின் அடிமை பெண்ணுன்னு தெரிஞ்ச பேருக்கு நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கம்மா ஓடி போற, எங்க போற? அவ சொல்லுகிறாள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். அது அவ யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு மனைவி இல்லை. அப்புறம் அங்கே காட்டுற என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆகாருக்கு, நீ சாராய்க்கு நீ யாரு? அடிமை. அடிமைன்னா என்னன்னா, ஆயுசு காலம் வரைக்கும் நீ ஒப்பு கொடுக்கப்பட்டவள். என்ன வந்தாலும், மரணமே வந்தாலும் ஒரு அடிமை போக முடியாது. வேலைக்காரன் சம்பளம் பார்த்தாலும் ஓடிடலாம், ஆனால் ஒரு அடிமை. ஆண்டவர் அங்கே ஞாபகப்படுத்த கேட்டிங்கன்னா, வாட் இஸ் யுவர் டெடிகேஷன்? உன்னுடைய தீர்மானம், உன்னுடைய டெடிகேஷன் எங்க? அன்றைக்கு நீ கொடுத்த வாக்குறுதி என்ன? நீ அடிமை பெண்ணாக நீ உள்ள வரும்போது நீ அன்றைக்கு கொடுத்த நீ உடன்படிக்கை என்ன? நீ சொன்ன வாக்குறுதி என்ன? நீ ஏன் வாக்குறுதியை மீட்டு ஓடுற? உன்னுடைய ப்ராமிஸ் என்ன? அப்போதான் அவர் சொல்கிறார், நாச்சியாரை விட்டுட்டு நான் ஓடி போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போ, நீ திரும்ப அங்கே போ, நீ அங்கே இரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ பாருங்க, தேவன் ஒரு பிரச்சனையின் நடுவில் ஓடி போகிற ஒரு பெண்ணை பார்த்து அவளை தேவன் சந்தித்து அவளை விசாரித்தார். நீங்கள் யோசித்து பாருங்க,
அவளுடைய வாழ்க்கை இந்த வாக்குறுதியின்படியே பிற்காலங்களிலே அவள் பெரிய ஜாதியாக மாறுவதற்கு உதவி செய்தார். நீங்கள் இப்படி ஆண்டவர் விசாரித்த ஒவ்வொரு பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே கண்ணீர் நிறைந்த வேலைகள் தான். இயேசுவின் கல்லறை அண்டையில் பேதுரு யோவானும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் வந்து கேட்டார், ஏன் அழுகிறாய் ஸ்திரியே? எந்த நேரம் வந்து விசாரிச்சாரு சொல்லுங்க? எல்லாரும் போயிட்டானுங்க. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னவெல்லாம் போயிட்டான். ஒரு பெண்ணு தனிச்சு நிற்கிறான். ஒரு கல்ற தோட்டத்தில் ஒரு பிணவரைக்கு முன்பதாக, ஒரு கல்லறைக்கு முன்பதாக தனிச்சு அழுது கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு முன்பதாக ஆண்டவர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? 38 வருஷம் வியாதிப்பட்டு அந்த குளத்தங்கல்ல கடந்தான். யோவான் 5ஆம் அதிகாரத்தில், நீ சுகமாகணும்னு விரும்புறியாப்பா? தேவனுடைய விசாரணை யாருக்கு மேலே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து இனி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரும், இனி நாம் எழும்பி நடப்போம். அவன் கடைசி சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனும் இல்லை என்னை கொண்டு போய் விடுறதுக்கு. நீங்கள் பொதுவாக நீங்கள் வாசித்து பாருங்கள், சம்பவங்கள் எல்லாருமே எந்த சந்தர்ப்பம்னு கேட்டிங்கன்னா ஒருவனுமே இல்லாத சந்தர்ப்பம்தான். அவங்கள விசாரிக்கவோ அவங்கள கேட்கவோ ஆகாருக்கு ஒருவரும் இல்லை. இந்த மரியாளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை. 38 வருஷம் வியாதியாக கிடக்கிறான் பாருங்க, அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவனுமே இல்லை. ஏசு அந்த திபேரியா கடலில் வந்தார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு விசாரணை நடத்தினார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா அப்படின்னா என்ன சொன்னானுங்க? யாரை விசாரிச்சாரு? ஒண்ணுமே இல்லைங்க. வயிற்று பிழைப்புக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசுவை நம்பி இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக வந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அவங்கள விசாரிக்கிறதுக்கும் ஒருவர் இல்லை, தின்றதுக்கும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் மிகுந்த துக்கத்தோடு நடந்து போகிறாங்க 2 பேர். ஏசு கேட்குறாரு, ஏப்பா துக்கமுகமாக நடந்து போகிறீங்க? நீங்கள் துக்கமுகமாய், வேணுமானா எல்லாத்துக்கும் நான் வசனத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் பின்னாலே தியானிப்பதற்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உட்காந்து தனியாக யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வரும். 24:17 வாசிங்க. துக்க முகமுள்ளவர்களாய் ஒருவருக்கு ஒருவர், 2 பேருடைய முகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா துக்க முகமா. அப்படியே வழி நடந்து போறாங்க. எங்க போறாங்க தெரியல, நடந்து போயிட்டே இருக்கிறான். இயேசு வந்து விசாரிக்கிறார், எங்கப்பா துக்கமா போறீங்க? பொதுவாக நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. ஆகார், மரியாள், இந்த 38 வருஷம் வியாதி உள்ளவன்,
இந்த ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாத அப்போஸ்தலர்கள், இந்த துக்கமுகமாக நடந்து போகிறவங்க, இவங்க எல்லாருமே யார் தான் நினைக்கிறீங்க? துக்கமாக இருக்கிறவங்களா, சந்தோஷமாக இருக்கிறவங்களா? அவங்களுக்கு யார்? ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சன்ஸ். ஆண்டவர் நான் விசாரிப்பேன் என்று சொல்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரை விசாரிப்போம்? இருக்கிறவங்கள விசாரிப்போம். கோயிலில் கூட யாரை விசாரிக்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தால் யாரை விசாரிக்கிறோம்? அது உங்கள் பக்கத்தில் நான் விட்டுறேன், இவங்களை நான் குற்றப்படுத்த விரும்பல. நம்ம விசாரிக்கிறதுக்கும் தேவன் விசாரிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். எப்போதுமே நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்வேன் வேதத்தில் இருந்து. அந்த சொன்னதையே சொன்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரத்தில் நல்ல வேதத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம். அது யோபு 42ஆம் அதிகாரம், தயவு செய்து 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது, எப்பொழுது? அதான் நீங்கள் அப்பொழுதுதான் சொல்லுவீங்க. எப்பொழுதுன்னா அப்பொழுது. பைபிள் வாசிக்கும் போது இந்த அப்பொழுதுன்னு வாசிங்க பாருங்க. ஒரு கேள்வி கேட்டு வாசிங்க, எப்பொழுதுன்னு. நிறைய தாட்ஸ் கிடைக்கும். சும்மா அப்பொழுது நிறைய நிறைய வார்த்தைகள். ஒரு முறை ஒரு போட்டி வைக்கலாம், அப்பொழுதுன்னு எத்தனை கண்டுபிடிங்கன்னு சொல்லி. நிறைய பைபிளில் அப்பொழுது நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பம் முந்தின வசனத்தில் ஆண்டவர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு ரெட்டிப்பா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். 7000 ஆடுக்கு பதிலாக 14,000 ஆடு, 3000 ஒட்டகத்துக்கு பதிலாக 6000 ஒட்டகம், 500 ஏழ்மாடுக்கு பதிலாக 1000 ஏறுமாடு, 500 கழுதைக்கு பதிலாக 500 கழுதை, எல்லாம் செல்வம் திரும்பி வந்துச்சு. சொல்லியிருக்கு. 10ஆம் வசனம் முடியுது, இரட்டிப்பாய் தந்தருளினார். அப்பொழுது யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா, எத்தனை சகோதரர்னு சொல்லலை. அப்பொழுது எல்லா சகோதரரும் விசாரிக்க வந்தாங்களாம். பாவிகளா, 10 பிள்ளையை இழந்து 10 பிள்ளையை இழந்து, ஆஸ்தியை இழந்து, சரீர சுகத்தை இழந்து உட்கார்ந்து சொரிஞ்சுக்கிட்டு இருந்தானே. அப்போ யார் வரல? எல்லா சகோதரன்னு சொன்னால் எத்தனை பேர் தெரில, கணக்கில் போல் இருக்கு. எனக்கு பிள்ளைகளே 10 பிள்ளை. பிரதர் அவங்க அப்பா எத்தனை பிள்ளை பெற்றார் தெரில, நிறைய பிள்ளை. அதான் பைபிள் எழுதலை. 1 2 இருந்தால் எழுதியிருப்பாங்க. அவனுடைய அந்த காலத்தில் நிறைய பிள்ளை பெறது பாக்கியம் இல்லை. எல்லா சகோதரர், எல்லா சகோதரிகள், மற்றவங்களை விட்டுருங்க, அறிமுகமானவன், தெரிஞ்சவன், தெரியாதவன்லாம் வந்தானே. எப்போ வந்தாங்க? தேவன் சந்திச்ச பிறகு தாங்க வந்தான். தேவன் சந்திச்சு, தேவன் ஆசீர்வதிச்சு நிறைவான பிறகு தாங்க மனுஷன் விசாரிப்பான். மனுஷன் விசாரிக்கிறதுக்கும் தேவன் விசாரிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதான் வேதத்தில் சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். விசாரணை பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. நீ கண்ணீர் விடும்போது, நீ தனிமையாக இருக்கும்போது, நீ கைவிடப்படும் பொழுது, நீ வேதனை அனுபவிக்கும் போது,
நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஒருத்தனும் இல்லைங்க. பவுல் சொன்னார் பாருங்க, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, ஒருவனும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஒருவனும் இல்லைன்னு இருக்கும் பாருங்க, அந்த தருணம் தான் ஆண்டவர் விசாரிக்கிற நேரம். நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் எடுத்து பாருங்க. அவர் நம்மை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்போ விசாரிக்கிறார்? ஆண்டவர் யாரை விசாரிக்கிறார்னா, எல்லாம் இழந்து துக்க முகமாக வேதனையாக ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை, அவர் நான் நினைக்கிறேன், எந்த நிலத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார் என்று சொன்னால், செழுமையான நிலத்தல்ல ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆனால் அதை விசாரித்து என்று சொல்லுகிற வேளையில், அந்த வார்த்தை எனக்கு இன்றைய காலையில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்கரேஜ் டானிக் மாதிரி இருந்துச்சு. நான் உன்னை விசாரிப்பேன் எப்போன்னு கேட்டால், ஒருவரும் இல்லை, ஒன்றும் இல்லை, முகமே துக்கத்தில் வாடி போயிருக்கு, நிந்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இனி நம்பிக்கையே இல்லை நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற, நீங்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது, நாங்கள் பிரஜாதிகள் மத்தியில் நிந்தை அனுபவிக்கிறோம் என்று நீங்கள் கதறுவீர்களானால், நிந்தை அனுபவிக்கிற உங்களை நான் விசாரிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்பினேன். எப்போ விசாரிக்கிறார்? ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு நேரம் இருக்கு. நீங்கள் யோபினுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபின் புஸ்தகம் தயவு செய்து 7வது அதிகாரம் 18வது வசனம் தயவு. ஒரு மனுஷனை ஆண்டவர் விசாரிக்கிற நேரம், ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் விசாரிக்கிற நேரம் என்ன நேரம் தெரியுமா? எவ்ரி மார்னிங், காலை தோறும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விசாரிக்கிறார். ஆண்டவர் விசாரிக்கிற நேரம் மார்னிங் டைம். நாம் ஆண்டவரால் விசாரிக்கப்படணும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம செழிப்பாக்கணும் என்று சொன்னால், விசுவாசிகள் ஒரு விழிப்புணர்வு கொள்ளணும். நான் அதை விசாரித்து என்று சொல்லுகிற வேளையில், எந்த நிலத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார் என்று சொன்னால், காலைதோறும் விசாரிக்க. நம்முடைய கவலைகளை மறக்கிற, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருக்கிற. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் செழிப்பு வந்தது என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, செழிப்பு வந்தவர்களுடைய வாழ்க்கையில எல்லா அனுபவத்தையும் எடுத்து பாருங்க. அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையில எழும்பி தேவனை தேடினவங்க, அதிகாலை வேளையிலே என்னை தேடுங்கள், நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னார். இப்போ விசுவாசிகளாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை நீங்கள் அடைய வேண்டுமானால், நம்முடைய தனிமையின் வேளை, நம்முடைய துக்கத்தின் வேளை, நம்முடைய கண்ணீரின் வேளை, அதிகாலையிலே ஆண்டவரை நான் தேடுகிறேன். ஏர்லி மார்னிங்
காலைதோறும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விசாரிக்கிறார். என் கவலைகளை மறக்கிறதுக்கு, என் வேதனைகளை மறக்கிறதுக்கு, என் பாரங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் காலையில், அதனால தான் சொல்லுகிறது, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே நம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபம் பண்ணார். 90ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் சாம்ஸ் 90:14 வாசிக்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால். இப்போ வாழ்நாள் மகிழ்ச்சியா மாறணும்னு யார் விரும்புறீங்களோ, வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ந்திருக்கணும். ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று யோபு 14:1 வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் யாரு? எல்லாரும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஆனா இந்த வாழ்நாள மகிழ்ச்சி நாட்களாக ஒருத்தன் மாற்றிடணும் சொன்னா எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனை மகிழ்ச்சி ஆக்குற வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா, த ஏர்லி மார்னிங், காலையில மோசே சொல்றாரு, ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி மத்தியானத்திலே எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்னு சொல்லலை, சாயங்காலத்தில் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்னு சொல்லலை, த ஏர்லி மார்னிங். தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும்னா, தேவன் உங்களை விசாரித்து உங்கள் துக்கத்தை நீக்கணும்னா, தேவனை தேடுற நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங், அதிகாலை வேளை. அந்த அதிகாலையில் தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்குமானால், ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, காலைதோறும் விசாரிக்கிறார். காலைதோறும் விசாரித்து என்னென்ன கிருபைகள் தேவையோ அவைகளெல்லாம் தந்து நம்முடைய வாழ்நாளை மகிழ்ச்சி நாட்களாக மாற்றுகிறார். முதலாவதாக அவர் விசாரிக்கிறார். ரெண்டாவதாக அந்த நம்ம வசனத்தினை வாசித்தோம் 65ஆம் சங்கீதத்தில், விசாரித்து அதற்கு என்ன பண்ணுகிறார்? நீர் பாய்ச்சுகிறார். விசாரிக்காம என்ன செய்யறதில்லை? நீர் பாய்ச்சுகிறது இல்லை. தேவன் முதலாவது விசாரிக்கிற ஒரு அனுபவத்தில் நான் வருவேன். நீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்கிற வேளையில் அதுக்கு தேவைகளை, அந்த வறண்டு போய் கிடக்குது, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார். ஒரு விதமாய் சொன்னால் தேவைகளை சந்திக்கிறார். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது போல எல்லா இடத்துலையும் ஆண்டவர் விசாரித்தார். விசாரிச்சுட்டு விட்டுட்டு போயிடல. நம்ம என்ன செய்வோம்? நம்ம விசாரிப்போம். என்ன பிரதர், ரொம்ப துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பிரதர்? அவர் துக்கத்தை சொன்ன உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிட போகிறீங்க? விசாரித்த உடனே அப்படியா பிரதர், வேணுமானா இதை கேட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோம், வேணுமானா அவரை பற்றி இன்னொன்று சொல்லுவோம். எத்தனை பேர் விசாரித்து அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நம்ம விசாரிக்கலாம் நம்ம மனுஷன், பட் தேவையை சந்திக்கிறதுக்கு நம்மகிட்ட பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்கெல்லாம் விசாரித்தாரோ, ஒரு தனிமையாக வாழ்க்கை இழந்து போகிற ஒரு பெண்ணை நீ போ, நான் ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். துக்கமுகமாய் வந்தவர்களை பார்த்து
ஏன் துக்கமாக வந்தீங்கன்னு கேட்டு அவர்களுடைய துக்க முகத்தை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தினார். ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது அவள் காரணத்தை சொன்ன பொழுது அவளுடைய துக்கத்தை மாற்றுறதுக்கு மாற்றினார், துக்கத்தை மாற்றினார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது வலது பருத்தரை போடுங்க, மீனை பிடிங்க, அந்த படகு நிரம்புற வலை கிழிஞ்சு போகத்தக்கதா அவ்வளவு பெரிய மீன்களை அவங்க பிடிச்சாங்க. எனக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லை என்று சொன்ன பொழுது, ஐயோ உனக்காக நான் பரிதாபப்படுறேன்னு போடல, எழுந்து நடப்பா, படுக்க எடுத்துக்கிட்டு நட. எங்கெல்லாம் விசாரணை இருந்ததோ அங்கெல்லாம் சந்திப்பு இருந்தது. அதனுடைய விசாரணைக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவையை தேவன் நிவர்த்தி ஆக்கினார். விசாரித்து விட்டுட்டு போயிடல, நாளைக்கு பார்க்குறேன், பின்னால் பார்க்குறேன், இல்லை அவர்கிட்ட சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு போகல. காலையில் விசாரித்தார். விசாரித்த உடனே அதை நீர் பாய்ச்சினார் என்று சொல்லி அதை எப்படி ஆக்கினார்னா செழிப்பாக மாற்றிட்டார். எனக்கு அந்த வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் யோசித்து பாருங்கள். விசாரிக்கும் போது அது தண்ணீர் இல்லாத ஒரு இடம், ஒரு வறண்டு போன ஒரு இடம். அப்போ தேவன் ஒரு நிலத்தை விசாரிக்கிறார்னு சொன்னால் அதை தண்ணீர் பாய்ச்சி அதை செழிப்பாக்கி, நான் இயேசுவின் நாம் தாழ்மையாக சொல்லுவேன், அதை திரும்ப திருத்துறார். செழிப்பாக்கி விட்டுற போகிறதில்ல, செழிப்பு ஆக்குவார். ஆண்டவர் செழிப்பு ஆக்குவார்னா அந்த நிலத்தை என்ன பண்ணுவார் சொல்லுங்க? ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் செழிப்போடு நிறுத்திக்கிறாங்க. ஆண்டவரே என்னை செழிப்பாக்கும், செழிப்பாக்குன பிறகு யார் வேண்டாம்? ஆண்டவர் வேண்டாம். ஆனால் செழிப்பாக்குன பிறகுதான் காற்றை முறுக்கிற வேலை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எது வரைக்கும் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா செழிப்பு வரைக்கும் வராங்க. தேவன் தானியத்தை விளைய செய்யணுமானா நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உன் அழுகையை கேட்டு, உன் கண்ணீரை கேட்டு, நான் உனக்கு தானியமும் ரசமும் தரணும்னா உன்னை செழிப்பாக்கின பிறகு நான் என்ன செய்வேன்னு கேட்டா அந்த நிலத்தை நான் திருத்துவேன். நான் நினைக்கிறேன் செழிப்பாக்கின பிறகுதான் என்ன இருக்கான்? ஆமாம், ஆசீர்வாதத்துக்கு அப்புறம்தான் ஆண்டவர் திருத்துறது இருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, தானியமும் அந்த தானியத்தை நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இப்போ நாம் இந்த திருத்துறதுக்கு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் திருத்துற நிலைமை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நாம் எந்த நிலை கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா, என்னை செழிப்பாக்கும், என்னை செழிப்பாக்கும், என்னை செழிப்பாக்கும். ஆனால் அந்த செழிப்பாக்கின நிலங்கள் என்ன செய்யலைன்னு சொன்னால் தங்களை திருத்துறதுக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கலை. இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய கரத்தில் தானியத்தை விளைய செய்வதற்கு முன்பதாக தண்ணீர் பாய்ச்சுகிறது மாத்திரம் இல்லை சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருத்தணுமோ அதை திருத்தணும் சுவாமி. இந்த பிழைகளை திருத்தணும், குற்றங்களை திருத்தணும், தானியங்களை ஆண்டவர் விளைய வைக்கணுமானா இன்றைக்கி அநேக பேர் என்ன விரும்புறதில்லை கேட்டிங்கன்னா, ஆண்டவர் திருத்துறதை விரும்புறதில்லை, செழிப்பாக்குறத விரும்புகிறாங்க. வேணுமானே கண்ணீரை துடைப்பான்னு விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சில வேளைகளில் திருத்துகிறான்னா நான் நினைக்கிறேன் எப்படின்னா, பேப்பர் திருத்துற மாதிரி திருத்துவார். நம்ம எக்ஸாம் பேப்பரை திருத்துவோம்ல டீச்சர், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்னடா எக்ஸாம் நல்லா எழுதுனியா? அண்ணா நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னுவான்.
ஆனால் திருத்துற ஆளை போய் கேட்டால் தெரியும். அவர் எப்படி திருத்துவார்? நல்ல டீச்சரு ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து அதில் என்ன பிழை இருக்குது, அதில் ஒன்றாவது கேள்விக்கு சிலவன் கேள்வி எழுதி போயிருப்பான். பதில் தெரியிட்டா என்ன எழுதிடணும், பேப்பர் ஃபுல்லாயிரும். ஆனால் திருத்துறது தான் தெரியும். இப்போ திருத்தும் போது தான் என்ன கிடைக்கும், பாஸா ஃபெயிலாக தெரியும். அதை மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா செழிப்பாக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் திருத்துறாரா நம்முடைய வாழ்க்கை திருத்துறார். அங்கே தான் பாருங்கள் நம்ம இடிக்கிறது, நம்ம திருத்துற இடம் கொடுக்கறது இல்லை. நம்முடைய தானியம் விளையணும்னா என்னுடைய சப்ஜெக்ட் இது இல்லை, பட்டு இந்த ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் திருத்தின பிறகுதான் என்ன செய்கிறார்னா தானியத்தை விளைய பண்ணார். உனக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷ தருவேன் அப்படின்னு சொன்னது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் முதலாக செய்கிறார். விசாரிக்கிறார், நீர் பாய்ச்சுகிறார், செழிப்பாக்குகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா திருத்துறார். திருத்தி லாஸ்ட் ஃபைனல் தான் தேவன் கொடுக்கிற தானியம் இருக்கு. இந்த தானியம் தானியமும் திராட்சரசமும் 3 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் அந்த 3 சப்ஜெக்டை மாற்ற நான் சொல்லிடுறேன். முதலாவதாக தானியமும் திராட்சரசமும் பாருங்க ஒரு பெரிய ஆவிக்குரிய பிளஸ்ஸிங். நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தேவன் உனக்கு வானத்து பனியையும் தேவன் பூமியின் கொழுமையும் உனக்கு கொடுத்து மிகுந்த தானியம். அப்போ எங்க அந்த மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும், அந்த தானியமும் திராட்சை இணைஞ்சே வர்றதை பாருங்க. இந்த தானியமும் திராட்சை ரசமும் வேணுமானா என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, வானத்தினுடைய பனி இறங்கி வரணும். வானத்தினுடைய பனி, பொதுவாக வானத்து பனின்னு சொல்றது கர்த்தருடைய வசனம். நம்முடைய வசனம் பனியை போல, கர்த்தருடைய வசனம் நம்முடைய வானத்து பனி இறங்கி வசனத்தின்படியாக உள்ள என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, தானியமும் திராட்சரசமும் உனக்கு தந்தருளுவாராக. இது யார் சொன்னதுன்னா, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம். தானியமும் திராட்சரசமும் உனக்கு தந்தருளுவாராக ஆசீர்வச்சிட்டான். பின்னால ஏசா வந்தான். ஏசா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து வைக்கவில்லையா என்று கேட்டான். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கவில்லையா? அப்போ அவன் சொல்றான் பாருங்க, அந்த பதில் ஈசாக்கு சொல்ற ஒரு பதிலை பாருங்க. 30 உர சத்தமிட்டு அலறி என்னையும் 33 வாசிங்க. அவனை ஆசீர்வச்சிட்டப்பா. எதை ஆசீர்வச்சேன்? அவன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் நான் ஆசீர்வச்சிட்டப்பா. இனி அவன் ஆசீர்வாதமா இருப்பான். எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 39ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா,
ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ நல்லா பாருங்க, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். அவனுடைய வாசஸ்தலத்தினுடைய ஆசீர்வாதம் வரும்பொழுது இவன் கழுத்து என்ன இருந்துச்சான்? அவனா போட்டான் நுகத்தடி? அவனுடைய தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலம் வரும் பொழுது தானாகவே ஒரு என்ன உண்டாயின்னு கேட்டீங்கன்னா, இவன் எஜமான ஆயிடுறான், அவன் நுகத்தடியை சுமக்கிறவனா ஆயிடுறான். அப்ப தானியமும் திராட்சரசமும் என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எதிரியினுடைய ஒரு கழுத்துல என்னத்தை கொண்டு வந்துருச்சு? நுகத்தடியை கொண்டு வந்துருச்சு. நுகத்தடினா என்ன? ஒரு மாட்டுக்கு நுகத்தடியை போட்டுட்டா ஓட்டுறவன் மேலே இருப்பான். சுருக்கமாக சொன்னால், இந்த தானியம் திராட்சத்தம் உன்னை என்ன ஆக்கும்னு கேட்டீங்கன்னா, உன்னை பெரியவனாக்கும். உன்னை பெரியவனாக்கும். நீ அடிமையாக இருக்க மாட்ட, நீ பெரியவனாக இருப்ப. நீ நிந்தை சுமக்க மாட்ட, நீ பெரியவனாக இருப்ப. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போ தேவன் பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காதபடி உனக்கு தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்க பண்ணுவார் என்று சொல்கிற வேளையில் ஒரு பெரிதான ஒரு உயர்வு. இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. ஆ ஆ ம் ம் சகல ஜனங்களை பார்க்கிலும், பாருங்க அங்க சொல்லியிருக்கு, அங்கேயும் உபயோகப்பட்டிருக்கு, உன் தானியம் திராட்சரசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ யாராய் இருப்பாய் என்று கேட்டாய், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்ப. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை கடாட்சிப்பார், தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவார். நீங்கள் வாங்க பலிபீடத்துக்கு வாங்க, பலிபீடத்தில் பலிபீட மண்டபம் நடுவாக அழுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த அழுகையை கேட்டு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விசாரித்து அவர்களை செழிப்பாக்கி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இன்றைக்கு பாருங்க, இந்த வார்த்தை எழுத்தின்படியே கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. எனக்கு சரியாக கணக்கு தெரியல, நம்மளை இந்தியாவில் மட்டுமே 130 கோடி இருக்கான்னு நினைக்கிறேன். 700 கோடி என்ன ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 700 கோடி மக்கள் மத்தியில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சின்ன குழுவாக தான் இருக்காங்க, ஒரு சின்ன கூட்டம். ஆனால் இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் தெரியும்னா, அவங்க தான். உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரன் யாருன்னா அவன் தான். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்புகள் யாருன்னா அவன் தான். உலகத்தை பலனால நிரப்புகிற காலம் வரும்னு சொன்னது அவங்க தான். இன்னைக்கு நீங்க எந்த கண்டுபிடிப்பு எடுத்து பாருங்க, அதுக்கு பின்னால ஒரு ஜூ இருப்பான், ஒரு யூதா இருப்பான். பணத்தை எடுத்து பாருங்க, அவன் தான் இருக்கிறான். அழகு எடுத்து பாருங்க, அவன் தான் இருக்கிறான்.
இன்றைக்கு உலகத்திலே உள்ள ஜனங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான். இன்றைக்கி அமெரிக்காக்காரங்க யார் யாரெல்லாமோ பயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பயப்படுற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவன் தான் பயப்படுறான். இன்றைக்கு அமெரிக்காவிலே உள்ள யூதர்கள் மாத்திரம் அமெரிக்காவை காலி பண்ணி இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா காலி. அமெரிக்காவில் உள்ள யூதர்கள் மாத்திரம் இன்றைக்கு எல்லாரும் தீர்மானம் பண்ணி நாம் எல்லாரும் நம்ம நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நாட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னால் அமெரிக்கா இன்றைக்கு அம்போலாயிடும். அமெரிக்காவை இன்றைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக வச்சிருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா ஜூஸ், இஸ்ரவேலர்கள். எல்லா திறமைகளிலும் அவங்களுக்கு தேவன் விசேஷத்த ஞானத்தை கொடுத்து இன்னைக்கு சகல ஜாதிகளிலும் அவங்கள ஆண்டவர் மேன்மையாக வச்சிருக்கார். எழுத்தின்படி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தானியமும் திராட்சை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது நீ யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா சகல ஜாதிகளிலும் யாரா இருப்பாய்? நீ மேன்மையாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பாய். ரெண்டாவது எடுத்து பாருங்க, உலக பிரகாரமாக எடுத்து பாருங்க. நீங்கள் அதிகமாக இன்னைக்கு கண்டுபிடிப்புகளை பண்ணுங்கன்னா ஒன்று யூதன், ரெண்டாவது யாராக இருப்பான்? கிறிஸ்தவனாக இருப்பான். இன்னைக்கு உலகத்தில் என்ன கண்டுபிடிப்பு எடுத்து பாருங்க. இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் வேணுமாண்ணா, கண்டுபிடிப்புகள் ஞானத்தில் சிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க தான் இருப்பாங்க. கர்த்தர் மேன்மை வச்சிருக்காரு. நாம கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம இருப்போமானால் நம்முடைய தெருவில் நாம மேன்மையா இருக்கணும், நாம இருக்கிற ஊரில் நம்ம மேன்மையா இருக்கணும். கர்த்தர் வைப்பார். அதுக்கு என்ன தருவார்னு கேட்டிங்கன்னா தானியமும் திராட்சை ரசமும் நான் உனக்கு தந்து உன்னை சகல ஜாதிகளிலும். அப்போ உபவாச ஜபங்கள், அழுகை, கண்ணீர் என்னத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா உயர்வை கொண்டு வரும். தானியத்தையும் திராட்சை தரும். ரெண்டாவது, நீங்கள் சங்கீத புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தினுடைய சந்தோஷம். அப்போ தானியமும் திராட்சை ரசமும் என்னத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்தை கொண்டு. முதலாவதாக நம்முடைய ஜெபம், ஆண்டவர் உன் தானியத்தை தருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன தருவேன்னு சொன்னால் உன்னுடைய உயர்வை நான் உனக்கு தருவேன். ரெண்டாவது, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்தை உனக்கு. நீங்கள் அந்த யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தா உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அந்த யோவேல் புஸ்தகம் தயவு செய்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, அலருங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதங்கி சாரமற்று போகிறது, வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்கு? இந்த வயல்வெளி வெளிஞ்சா சந்தோஷம், இங்கே வதங்கி போச்சு. இப்போ என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு தானியமும் திராட்சை நான் விளைய பண்ணுவேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா
ஒளிஞ்சு போன சந்தோஷத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். உன் வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷம், உன் வாழ்க்கையில் இழந்தவைகளெல்லாம் உனக்கு திரும்ப தருவேன் என்று யோவேல் சொன்னது போல, உனக்கு தானியமும் திராட்சரசமும் ஏன் தரேன் என்று கேட்டால், இந்த 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, செடிகளெல்லாம் வதங்கி வாடி போனதுனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிஞ்சு போயிடுச்சு. இப்ப தானியமும் திராட்சரசத்தை நான் பெருக பண்ணுகிறேன் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கை என்ன திரும்ப தர்றேன்னு சொன்னா, சந்தோஷத்தை நான் திரும்ப தர்றேன், சந்தோஷம் திரும்ப தர்றேன். ஆம், ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் ஆண்டவர் எதை திரும்ப தருகிறார் என்று கேட்டால், ஜாய், சந்தோஷம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில், நம்முடைய தனி வாழ்க்கையிலையும் நம்முடைய வீட்டிலேயும் ஜெபம் என்னத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய வீடுகளை விட்டு துக்கங்கள் ஒழியணும், கண்ணீர் ஒழியணும், வேதனைகள் ஒழியணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நீ அழுதால் நான் தானியத்தில் பெருக பண்ணி உன்னை என்ன செய்வேன்னு கேட்டால் சந்தோஷப்படுத்துவேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நான் உன்னை விசாரித்து நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். பாருங்க, தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற அனுபவம் இருக்கு. தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குற ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு அனுபவம் நான் நினைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் ஒரு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுத்துவேன். சந்தோஷம் தருவேன்னு சொல்லல, நான் உன்னை என்ன பண்ணுவேன், சந்தோஷப்படுத்துவேன். சந்தோஷப்படுத்து. நம்ம எதில் சந்தோஷம் ஆகும்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கு என்ன சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். என்ன பண்ணுவாரா, சந்தோஷப்படுத்தும், துக்கப்படுத்துவேன்னு சொல்ல மாட்டார். எனக்கு ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள்லாம் இவைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தேற்றுவேன்ப்பா, நான் உன்னை தேற்றிட்டு உன்னை என்ன செய்வேன், சந்தோஷப்படுத்து. என்ன கொடுத்தா நம்ம சந்தோஷமாக இருப்போம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நீ வந்து அழுற, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா சந்தோஷப்படுத்து. அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் போய் அழுதாள், வெகு நேரம் அழுதாள், துக்க முகம் மாறிடுச்சு. ஆண்டவர் விட்டுட்டாரா? அவளை எதை கொடுத்தா சந்தோஷமாவான்னு நினச்சாரோ இப்போ சொல்கிறா, நான் களி கூறுவேன்னு சொன்னேன், என்னுடைய ஆத்மா களி கூறுகிறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா சந்தோஷப்படுத்தி. 2வது ஆசீர்வாதம், உயர்வு மாத்திரம் அல்ல, சந்தோஷம். அந்த இளைய குமாரனை பார்த்தீங்கன்னா வெளியே போய் எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் வந்து உள்ளே வந்த பொழுது வேதம் சொல்லுது, சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று. இப்போ அந்த ஏழை மகனை, அந்த சின்ன மகனை, அவன் திரும்பி வந்தவனை அப்பா என்ன பண்ணார்னா சந்தோஷப்படுத்து. நான் சொல்லுவேன்,
நம்ம உலகத்தில் நினைக்கிறோம், சிலர் நினைக்கிறாங்க ஆவிக்குரிய உலகத்தில் என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம சந்தோஷம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு சந்தோஷம். அதில் மகிழுகிற மகிழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். வாசி, நம்ம சந்தோஷத்துக்கு எந்த சந்தோஷமும் ஈடு கொடுக்கவே முடியாது, ஈடு கொடுக்கவே முடியாது. உண்மையாக கத்தோட பிள்ளைங்க யாருன்னா வெரி ஹாப்பியஸ்ட் பீப்புள். நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம தான் ரொம்ப துக்கமானவங்க, நமக்கு உலகத்தில் சந்தோஷமே இல்லை. உலகத்தில் உள்ளதெல்லாம் சிற்றின்பம், தேவனிடத்தில் உள்ளது பேரின்பம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளது சந்தோஷம், தேவனிட்ட உள்ளது மகிழ்ச்சி, ஜாய். ஆண்டவர் நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எல்லாம் துக்கம்தான், எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆண்டியாக போக வேண்டியதான். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம அறிஞ்சவர் நம்ம கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் புது சந்தோஷம். நம்மகிட்ட நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா, நம்ம வீட்டுக்காரங்களெல்லாம் எப்போ சந்தோஷப்படணும்னா நல்லா 18-19 வயசு வாலிபம் சந்தோஷப்படுத்தினாங்க. இப்போ 60 வயசு ஆன போது நம்ம சந்தோஷப்படும். 60 வயசில் என்ன சந்தோஷமாக இருப்போமோ அந்த சந்தோஷம் ஆண்டு கொடுக்குறது யாரு? தேவன். வாழ்நாள் எல்லாம் இளமையிலே மாத்திரம் அல்ல, முதுமையிலேயும் நம்ம சந்தோஷமாக எதில் சந்தோஷப்படுவோன்னு ஆண்டுக்கு தெரியும். அதில் சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நம்ம துக்கத்தை மாற்றி கொண்டு வர்றதான் பாருங்கள். நீங்கள் எந்த ஜபத்தினுடைய முடிவை நீங்கள் எடுத்து பாருங்கள், துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு, துக்கம் சந்தோஷமாக மாறிச்சு. தானியம் உண்மையாக நம்ம ஆண்டு சமூகத்தில் கிடப்போமானா அந்த அழுகையை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு தேவன் உண்மை உள்ளவர். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 16ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:16. நல்லா விளைஞ்சது, தானியம் நல்லா விளைஞ்சிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்பொழுது அவன், எப்பொழுது களஞ்சியம் நிறைய விளைஞ்சது, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி சேர்த்து வைப்பேன். இன்னொன்று சொன்னா, ஒரு விஸ்தரிப்பு. ஏற்கனவே களஞ்சியம் இருக்கு, ஒரு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் என்று சொன்னா ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். இப்ப பெருகின உடனே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே களஞ்சியத்தில் என்ன இருக்கு, அங்க களஞ்சியம், அங்க தானியம் அங்க வெறுமையா இருந்தானா அவன் அது சேர்த்துக்கலாமே, அங்க இருக்கு. இப்ப என்ன செய்யறான், எல்லாத்தையும் இடிக்கிறான், எல்லாத்தையும் இடிச்சு பெருசா கட்டி தேவன் தந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறான். இது எதை காட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஸ்தரிப்பை காட்டு. உன் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் பெருக பண்ணுவேன், உனக்கு தருவேன் என்று சொன்னால், நீங்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நீங்கள் அழுங்க என்று சொன்னால், அந்த அழுகைக்கு பின்னால் நான் உன்னை ஜனத்தை நான் கடாட்சிப்பேன். என்ன கடாட்சிப்பேன்னு சொன்னால், உங்களுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டுவதற்கு, உங்களை விஸ்தரிக்கிறதற்கு நான் உதவி செய்வேன். ஜெபம் என்ன செய்யும்னு சொன்னால்,
இருக்கிற வண்ணமாகவே இருக்காது. உண்மையாக ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஒரு சபை ஜெபிக்க தொடங்குமானால், சபை கூடி பரிசுத்த உபவாச நாட்களை கூட்டி ஜெபிக்க தொடங்குமானால், அந்த ஜெபத்தில் பின்னால் ஒன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, துக்கம் மாறுகிறது, உயர்வு உண்டாகிறது, விஸ்தரிப்பு உண்டாகிறது. நம்ம விசுவாசிக்கணும், நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீ கடாட்சிக்க போகிறீர். நீங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து நீங்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கு நடுவே நீங்கள் அழுவீர்களானால், உங்கள் சந்தோஷத்தை துக்கத்தை சந்தோஷமாக நான் மாற்றுவேன். உங்கள் ஜெபத்துக்கு பதிலளித்து உயர்வை நான் கொடுப்பேன். உங்கள் உயர்வு மாத்திரம் அல்ல, உங்கள் விஸ்தாரமும். ஆண்டவர் இந்த மல்கியாவில் சொல்லுவார், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனா? எவ்வளவு ஆசீர்வாதம்! இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நீங்க வேத வசனத்தை வசனமா விசுவாசிங்க, வசனத்தை வசனமா விசுவாசிங்க. இருக்கிறத இருக்கிற வண்ணமா நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிங்கன்னா அது நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அது உண்மை, அது சத்தியம். நீங்க இடிப்பீங்க, நீங்க பெரிதாய் கட்டுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில இருந்தாலும் நாமளே இடித்து பெரிதாய் கட்டுகிற அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுவீர்களானால், இன்றைக்கி நான் உங்களை விசாரித்து உங்களுக்கு நீர் பாய்ச்சி உங்களை செழிப்பாக்கி உங்களை திருத்த வேண்டிய காரியங்களெல்லாம் திருத்தி தானியங்களை நான் தரும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் எல்லைகளை, உங்கள் களஞ்சியங்களை இடித்து நீங்கள் பெரிதாய் கட்டுகிற அளவுக்கு என் தானியத்தையும் என் திராட்சை ரசத்தையும் உங்களுக்கு தருவேன். எல்லாரும் கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களிலே நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் துக்கத்தை மாற்றணும். எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய உயர்வுகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எங்கள் குடும்பங்களிலே வர வேண்டிய விஸ்தரிப்புகள் நிச்சயமாக வரணும். 2014ஆம் ஆண்டினுடைய பரிசுத்த உபவாச நாளுக்கு பின்பதாக இந்த ஆசீர்வாத மழை நம்முடைய வீடுகளிலே இறங்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே உள்ள துக்கம் நீங்கி சந்தோஷம் தொடங்க வேண்டும். அது எந்த துக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு மாறணும், இன்றைக்கு மாறணும். நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் ஜனங்களை கடாட்சிப்பேன்னு சொன்னார். நான் வைராக்கியம் கொண்டு நான் கடாட்சிப்பேன். என் ஜனங்கள் மேல் நான் வைராக்கியம் கொண்டு என் ஜனங்களை நான் கடாட்சிப்பேன். திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு நான் தருவேன். இன்றைக்கு நீங்கள் உண்மையாக விசுவாசிங்க. இந்த உபவாசத்துக்கு பின்பதாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு பெரிய உயர்வையும் தேவன் கிருபையாய் கட்டளையிடப்படும். உங்கள் துக்கங்கள் மாறுகிறது என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு கூட்டம் கூடணும், ஏதோ ஜெபம் பண்ணோம் என்று இருக்கக்கூடாது.
தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த ஜெபத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு அறுவடையை தேவன் வச்சிருக்கிறார். ஏதோ நாம வந்து ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கனடாவில் இருந்து ஒரு மெசேஜ் நம்முடைய மெயிலுக்கு அனுப்பியிருந்தார்கள். கடந்த வருஷம் நடந்த 40 நாட்கள் உபவாசத்தையும் ஒரு சகோதரி கண்டினியூஸாக அவர்கள் பார்த்து கொண்டிருந்தவர். அவர்கள் வாழ்க்கையிலே நடக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் நடத்தினார். அவங்க எழுந்தாங்க, நான் கண்டினியூஸாக இந்த 14ஆம் ஆண்டினுடைய உபவாசத்தையும் நான் கனடாவிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த நாட்கள் எனக்கு அத்தனை ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணும்படி சொன்னார்கள். பட் நாங்கள் பண்ண முடியல. நான் எல்லாம் பயத்தோடு நான் சொல்லுகிறேன், எங்கேயோ ஒரு சகோதரி அவர்கள் அதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற உயர்வை சொல்லியிருப்பார்கள். ஆனால் எனக்கு இதை செய்தியை சமூகத்தில் ஆயத்தம் பண்ணும் பொழுது அது என் கையிலே கிடைச்சது. இப்போது நம்ம ஏன் உயர்த்தக்கூடாது? இங்கே முழங்கால் படிக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்குறீங்க, எல்லாம் லீவு போட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேங்க, விசுவாசிங்க, பிலீவ் இட். கர்த்தர் இந்த நாட்களுக்கு பின்பு என் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு விஸ்தரிப்பையும் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய கையின் கிரியைகளில் கர்த்தர் நிச்சயமாக உண்டாக்க போகிறார். என்னுடைய துக்கங்கள் மாறப்போகிறேன், என் துக்கங்கள் மாறப்போகிறேன். நீ உண்மையை விசுவாசிங்க, நீ கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்புங்க. ஆண்டவரே, நீர் இந்த சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையிலே தானியமும் திராட்சை ரசமும் விளைய போகிறது. என்னுடைய எல்லைகள், பவுண்டரிஸ் எல்லாம் பெருசாக போகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் உண்மையாக நம்ப முடியுமானால் கர்த்தர் அதை செய்யும்படி ஆண்டு சொன்னார். நீங்கள் அழுங்க. பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே நீங்கள் அழும் பொழுது உங்களுக்காக நான் எழும்புவேன். உங்கள் சத்தத்தை கேட்டு நான் எழும்புவேன். இன்னைக்கு ஆகார் அழுகிற சத்தத்தை கேட்டு நான் வந்தேன். மரியாள் அழுகு சத்தத்தை கேட்டு வந்தேன். அந்த 2 சீசர்கள் துக்கமத்தை கேட்டு வந்தேன். அன்றைக்கு அந்த பெருசாக்கள் தண்டையிலே தனிமையான குரலை கேட்டு வந்தேன். எங்கெல்லாம் அழுகையும் வேதனையும் அங்கெல்லாம் நான் உடனே வந்தேன். வந்து நான் அவர்களை விசாரித்து அவர்களை செழிப்பானவர்களாக நான் மாற்றினேன். அதே மாற்றுகிற தேவன் இன்னைக்கு நம்முடைய கண்ணீரை காண வந்திருக்கிறேன். நம்முடைய கண்ணீரை கொஞ்சம் காணட்டும். நாம் செய்கிறது போல 2 பேராக கைகளை கோர்த்து, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பெய்ய வேண்டிய தானியமும் திராட்சை ரசமும் உண்டாகத்தக்கதாய் எங்களை இறங்க பண்ணும். ஆண்டவரே, இறங்க பண்ணு. நம்முடைய வீடுகள் நிரம்பணும். நம்முடைய வாழ்க்கை இந்த தானியமும் திராட்சை ரசத்தினால் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு எழும்பி ஒரு ரபல தலவர சந்தலவர துலபா. எல்லாரும் ஊக்கமாய் செவியுங்க, எல்லாரும் ஊக்கமாய் செவியுங்க. இன்றைக்கே இந்த ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும், ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும். ஒரு ரபல தலவர துலபாரி அந்தலாரி அம்பலவர. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து, 2 பேர் கைகளை கோர்த்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ஜெபம். ஆண்டவர் எல்லைகளை உடைக்கணும்.
நம்முடைய களஞ்சங்களை உடைக்கணும். ஆண்டவரே, பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவாய் கண்கள் விடுகிறோம், அழுகிறோம், அழுகிறோம். ஆண்டவரே, அழுகிறோம். ஆண்டவரே, கவவல தூரபாரா தூரபாரியா, எல்லா துக்கங்களும் மாறுவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கிறது. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறுவதாக, இன்னைக்கு மாறுவதாக. கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விஸ்தாரமாவதாக, விஸ்தாரமாவதாக. In the name of Jesus. நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, நீர் தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறீர். நீர் தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறீர். இப்பொழுதே இங்கேயும் தூரத்திலேயும் தேவன் மகிமையான கிரியைகளை செய்வீராக, மகிமையான கிரியைகளை செய்வீராக. இறங்கும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத நிறைவோடு இறங்கும், ஆசீர்வாத நிறைவோடு இறங்கும், ஆசீர்வாத நிறைவோடு இறங்கும் ஆண்டவரே. துக்கம் நீங்கட்டும், துக்கம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விஸ்தரிப்பு உண்டாகத்தக்கதாய், பெரிய விஸ்தரிப்பு உண்டாகத்தக்கதாய். ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் உண்மையாய் செவியுங்கள், செவியுங்கள், ஊக்கமாய் செவியுங்கள், ஊக்கமாய் செவியுங்கள். ஓ, துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆறுதல் உண்டாகட்டும், எங்கும் ஆறுதல் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆறுதல் எங்கும் உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிழ்ச்சி எங்கே உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்தட்டும், சந்தோஷப்படுத்தட்டும். எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, துக்க நிலைகள் எல்லாம் மாறட்டும், துக்க நிலைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. எங்களை திருத்துவீராக, எங்களை திருத்துவீராக. ஆண்டவரை எங்கள் செழிப்பாக்குவீராக. எங்களை விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, எங்களை விசாரிக்கிற தேவனே, இன்னைக்கு விசாரியும், தனித்தனியாய் விசாரியும், தனித்தனியாய் விசாரியும். ஒவ்வொருவரை விசாரியும், துக்கத்தை விசாரியும், அவளுடைய தனிமையை விசாரியும். ஆண்டவரே, ஆண்டவரே விசாரியும், அவளுடைய குறைவை விசாரியும். ஆண்டவரே, குறைவை விசாரியும், உதவியற்ற நிலைமையை விசாரித்தரணும், விசாரியும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில விசாரியும். கைவிடப்பட்டு நிற்கிறார்கள், கைவிடப்பட்டு நிற்கிறார்கள் அப்பா, கைவிடப்பட்டு நிற்கிறார். விசாரியும் ஆண்டவரே. தங்களுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் உதவியற்ற நிற்கிறார்கள் ஐயா, அழுகையோடு நிற்கிறார்கள் அப்பா, துக்க முகமாய் நிற்கிறார்கள் ஐயா. நீர் இறங்கி வாரும், நீர் விசாரியும், நீர் விசாரியும். என்ன என்று விசாரியும், உன் தேவை என்ன என்று விசாரியும். ஆண்டவரே, அவள் குறைகளை விசாரியும். விசாரித்து ஆண்டவர் தேவைகளை செழிப்பாக்குவீராக, செழிப்பாக்குவீராக. அவளை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறவரே, எனக்கு நீர் பாய்ச்சும், எனக்கு நீர் பாய்ச்சும் ஆண்டவரே. விசாரித்து நீர் பாய்ச்சும், விசாரித்து நீர் பாய்ச்சும் ஆண்டவரே. நீர் பாயட்டும், உங்களுடைய நதி பாயட்டும் ஆண்டவரே.
சாரி ஆண்டவரே, செழிப்பாக்கும் ஆண்டவரே, செழிப்பாக்கும் ஆண்டவரே, நீர் பாய்ச்சும் ஆண்டவரே, நீர் பாய்ச்சையா. சாரித்து நீர் பாய்ச்சையா, சாரித்து நீர் பாய்ச்சும் ஆண்டவரே, சாரித்து நீர் பாய்ச்சு, சாரித்து நீர் பாய்ச்சு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பாயட்டும் ஆண்டவரே, தேவன் அதினால் திருப்தியாக்கிறவரே, திருப்தியாக்கிறவரே. நேரடி விசாரிப்பை கட்டளையிடும், நேரடி விசாரிப்பை கட்டளையிடும், நேரடியாய் விசாரியும், விசாரியும் ஆண்டவரே, நேரடியாய் விசாரியும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், அவருடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாய் மாறும்படியாய். ஆண்டவரே, 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 ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு மழை இறங்கட்டும், இன்னைக்கு ஒரு செழிப்பு இறங்கட்டும், இன்னைக்கு ஒரு செழிப்பு இறங்கி வரட்டும், இன்னைக்கு ஒரு செழிப்பு இறங்கி வரட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். பட்டண சூசான் அரண்மனை எல்லாம் ஆண்டவரே மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா. எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், எங்கள் சஞ்சலம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னீரே, சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே, சந்தோஷப்படுத்தும் ஐயா, சந்தோஷப்படுத்தும் ஐயா. மகிழ்ச்சியாக்கும், மகிழ்ச்சியாக்கும், மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா. இந்த 4வது நாள் மகிழ்ச்சி நாளாய் மாறட்டும், மகிழ்ச்சி நாளாய் மாறட்டும். பெராக்காவிலே கூடி அவர்கள் சோதனம் பண்ணினார்களே, இன்னைக்கு ஒரு பெராக்க அனுபவத்தை தாரும், பெராக்க அனுபவத்தை தாரும். 4ஆம் நாளில் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிடுச்சு, 4ஆம் நாளில் பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிடுச்சு இல்லையா? இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும், பெராக்காவிலே கூடி மகிழ்ந்தது போல. அனுபவத்தை தார், அனுபவத்தை தார், அனுபவத்தை தாரும். ஒரே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு பெரிய விஸ்தரிப்பு உண்டாகட்டும், ஒரு பெரிய இடங்கள் இல்லாமல் போக மாட்டோம். ஜனங்கள் சொல்ல வேண்டும், ஜனங்கள் சொல்ல வேண்டும், ஜனங்கள் சொல்ல வேண்டும். தேவன் என்னை விஸ்தாரமாக்கினார். யாபேசின் தேவனே, எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவரே,
எல்லைகளை விஸ்தாரமாக்கிறவரே. உரவலதுலபாவுரியா அந்தலவரதுலபாவுரியா கும்பலவரதுலபாவுரியா.
மனதை விசாரித்து நீர் பாய்ச்சுவே. மகளே, என் வாழ்க்கையில பாய்ச்ச வேண்டிய நீரை நான் பாய்ச்சுவேன். நான் பாய்ச்சுவேன். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். வறண்ட காலத்தில் நீ கனி கொடுப்பாய். ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன். நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் வைராக்கியம் கொண்டு நான் எழும்புவேன். இனி நிந்தை சுமப்பதில்லை. பிரஜாதிகள் மத்தியில் நிந்தை சுமப்பதில்லை. உன் நிந்தையை நான் புரட்டி போட்டேன். உன் நிந்தையை நான் புரட்டி போட்டேன். நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு நீ பெருகுவாய். உன் கூடாரத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தை விசாலமாக்கு. தடை பண்ணாதே. உன் கூடாரத்தை நான் இடதுபுறமும் வலதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவேன். நீ பெருகுவாய். நீ குறுகாமல் பெருகுவாய். உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று கர்த்தர் சொன்னார். உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. நீ குறுகாமல் நீ பெறுவாய். எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இது எவ்வளவு நல்லவர். ஓ ஜீசஸ். நேரோடு தனித்தனியாக தேவன் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் சொல்வேன், தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தமிழ் ஜனங்களை சந்திக்கிறார்.
ஏ வா 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 வா. ஓ ரவஷ்ணதல கவா. ஓ ரவஷ்ண. ஏகா பா 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 லத்தல. ஓ ஜீசஸ். மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. Oh Jesus. Oh Jesus. Yes. Yes. Jesus. 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 Amen, Jesus.
எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவரே, உம்முடைய வார்த்தை அடியான் விசுவாசிக்கிறேன். எங்களை விசாரித்து எங்களை செழிப்பாக்குகிறவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த இந்த மாபெரும் செழுமைக்காக நன்றி. எங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கி எங்களை செழுமையாக்கி விட்டீர் என்று நாங்கள் நம்பி, ஆண்டவரே, ஒரு ஈசாக்கனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபை செழுமையாக்குமானால், அதை விட பெரியவராகிய உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை நிச்சயமாக செழிப்பாக்கும். எங்களை செழிப்பாக்கும், எங்களை செழிப்பாக்கும், எங்களை செழிப்பாக்கும், எங்களை செழிப்பாக்கி விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பித்து விட்டீர். நீர் எங்களை விசாரித்து எங்களை செழிப்பாக்குகிறீர். எங்கள் எண்ணங்களை விஸ்தாரமாக்குகிறீர். I believe it, Lord. I believe it. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம், அர்ப்பணித்து விடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.